அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. காவிரி ஐயாறு திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தியும் சலவை தொழிலாளர்களுக்கு படித்துறை கட்டித்தர வேண்டியும் திருச்சியில் விவசாயிகள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவர்களது கோரிக்கை என்ன? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. திருச்சி மாநகரையும் புறநகரையும் இணைக்கும் நேப்பியாறு வடிவில் கட்டப்பட்ட கொள்ளிடம் பாலத்தில் அடியில் பாலத்தின் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் அருகே தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருந்தது. அந்த தடுப்பு சுவர் கடந்த வருடம் வெள்ளப்பெருக்கின் போது 1000 மீட்டர் அளவிற்கு ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் சலவை தொழிலாளர் குடியிருப்பில் தண்ணீர் சூழ்ந்தது மட்டுமல்லாமல் 2 உயர் மின்னழுத்த கோபுரமும் சாய்ந்தன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அழகிரிபுரம் சுற்றி 4 வீடுகளில் ஒரு பகுதி தண்ணீர் சூழ்ந்தது மட்டுமல்லாமல் 30 அடி அகலத்திற்கு 800 மீட்டர் தூரத்தில் கரைகள் உடைந்தன. இதனால் சலவை தொழிலாளர் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இருந்த தடுப்பு சுவரை கட்ட வேண்டும். மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படும் லட்சக்கணக்கான தண்ணீர் கடலில் வீணாக கலக்கிறது. இதனை தடுப்பதற்காக 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும். காவேரி ஐயாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இந்த காவேரி ஐயாறு திட்டம் 50 வருடங்களுக்கு முன்பாகவே இதை 10,000 கோடி மதிப்பீட்டில் திட்டம் வகுத்து இதுவரை அதை செயல்படுத்தவில்லை. அதை உடனே செயல்படுத்த வேண்டும். சலவை தொழிலாளருக்கு படித்துறை கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள், அப்போது பொதுமக்கள், சலவை தொழிலாளர்கள் கொள்ளிடம் ஆற்றில் கல்தளவில் தண்ணீரில் நின்று கோஷங்களை எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கை நிறைவேற்றவிட்டால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.